ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி. வாங்க எப்படி குக்கரில் சூப்பராக குயிக்காக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இது வந்து ஹோம்மேட் கீ. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட கொஞ்சம் ரம்ப இலை இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 வந்து கிள்ளி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன். இதை வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய சைஸ்னால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மையாக வந்து எல்லாம் வேகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பொடியெலாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள், அப்புறமா கரம் மசாலா தூளும் பிரியாணி தூளும் போடணும். நான் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து கரம் மசாலா தூள், அப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். ஸோ 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி ஊறதுக்கு. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி மசாலா நான் வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன், அப்போ தான் ட்ரை ஆகலை எனக்கு மசாலா. இந்த அளவுக்கு மசாலா இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பாஸ்மதி ரைஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வைங்க. ஆனால் 2 கப் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைக்கிறேன். நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து மசாலா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி நம்ம வந்து அளந்து ஆட் பண்ணணும். நான் இந்த கப்புக்கு 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன், அதனால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்கை வந்து லைட்டாக ஒரு மசாலா மாதிரி போட்டு கோட் பண்ணி இந்த ரைஸில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன், அதுக்கு 4 கப் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை லைட்டாக ஸ்லிட் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணி லைட்டாக கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கோட் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே இறங்கும். அதே டைமில் வந்து உங்களுக்கு உப்பெல்லாம் கொஞ்சம் ஏறும் இதில். அதனால தான் இது பண்ணுறோம். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற ரைஸில் வந்து அப்படியே ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா குக்கரோட மூடி வெயிட் போட்டுட்டு விசில் வரணும்னு கிடையாது. அதாவது சின்ன பர்னரில் மாற்றிடுங்க. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ஸோ நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்லாம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில், அதாவது சின்ன பர்னரில் வச்சு நான் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுப்பேன். விசில்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு விசில் வரணும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடியெல்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு சூப்பரான பிரியாணி லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சூப்பரான எக் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.